Arjun from Palani. பின்னாடி கை கட்டவல முன்னாடி கை கட்டவல சரியா அர்ஜுன் from Palani. சரி நம்ம என்ன அப்படினா ஊப்ஸ் என்ன சொல்லிட்டு போனாரு ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட் டு ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் பாட்டு அவருக்கு நம்ம சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் டைரக்ட் சொல்லிட்டாரு. when you want to remove the proportionality put constant. அர்ஜுன் வந்து நமக்கு சொன்ன வித்தியாசம் என்னன்னா when you want to remove the proportionality you have to put the constant. அவர் என்ன பண்றாரு அர்ஜுன் என்ன பண்றாருன்னா ஈ அப்படினாரு. ஈடா 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 டன் டனக்கா ஈடா அப்படினாரு. அந்த ஈ அப்படினா என்ன அப்படினா we have to get the formula. It is a ratio of stress and strain. அவ்வளவுதான். இப்போ அர்ஜுன் என்னன்னா யங்ஸ் மாடுலஸ் ஈனா வந்து பேர் வைக்கிறாரு. ஈனா என்ன பேரு யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறார். சரியா ஈனா யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆர் எலாஸ்டிக் மாடுலஸ். சரி என்னென்ன சொல்லி பேர் வச்சீங்க யங்ஸ் மாடுலஸ் அங்க பாத்து யங்ஸ் மாடுலஸ் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி கையில பேசுங்க மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி கை தூக்குங்க elastic modulus அவ்வளவுதான். So it is a ratio of stress and strain. It is a ratio of linear stress and of linear strain. சரியா சோ இதான் வந்து யங்ஸ் மாடுலஸ். எப்பவுமே வந்து இன்ஜினியரோட இரண்டு கண்கள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஜினியருக்கு இரண்டு கண்கள் அப்படினா எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து யூனிட் தெரிஞ்சதுன்னா அவன் ஒத்த கண் இன்ஜினியர். யூனிட்டோட சேர்ந்து டைமென்ஷன் தெரிஞ்சுனா அவன் பார்வையுள்ள இன்ஜினியர். ரெண்டுமே தெரியல அப்படின்னா அவன் பார்வையுள்ள இன்ஜினியர். நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து பார்வையுள்ள இன்ஜினியரா தான் வேல்யூ ஜாஸ்தி. இப்போ யங்ஸ் மாடல்ஸ்க்கு வேல்யூ கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நோ யூனிட். நல்லா கவனிங்க எக்ஸாம் நோ யூனிட். அப்ப யங்ஸ் மாடல்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சோ வந்து எப்போ வந்து யங்ஸ் மாடல்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தெரியுதோ அப்பவே நம்ம ஒரு கண் வந்துருச்சு. புரியுது ஆழமாயிடுச்சு. அப்ப டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். how do we have to calculate dimension அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி டைமென்ஷன் பாத்தீங்கன்னா E நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டனுக்கு எப்படி பார்ப்போம்? நியூட்டன் வந்து எதோட யூனிட் ஃபோர்ஸ் MPA. அப்ப m க்கு வந்து மாஸ் kg இது kg இது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப m l by t ஸ்கொயர் and ml t power minus 2 ml t power minus 2. நியூட்டனுக்கு ml t power minus 2 மீட்டர் ஸ்கொயருக்கு l ஸ்கொயர் அடிச்ச பிறகு அடிதி வெட்டு குத்து m l power minus 1 t power minus 2. சரியா இதான் வந்து டைமென்ஷன் பார்த்தா யங்ஸ் மாடல்ஸ். நம்ம டைமென்ஷன் பார்த்தா யங்ஸ் மாடல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா சோ இதுதான் நம்ம யூனிட்டும் டைமென்ஷனும் வந்து ஒரு இன்ஜினியரோட இரண்டு கண்கள். எப்போ வந்து ஒரு வேரியபிள் தெரிஞ்சுக்கிறியோ அப்பவே நீ பாதி இன்ஜினியர் ஆயிடும். வேரியபிளோட யூனிட் தெரிஞ்சுக்கிட்டனா டைரக்ட்னா நீ முழு இன்ஜினியர் ஆயிடும். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு அர்ஜுன் நம்ம இருக்கோம். அதுக்கு டெக்னிக்கல் சாம்பியன் அர்ஜுனுக்கு தேங்க்யூ.